சரி வா, வந்து அடுத்த காட்டு. சார் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, ஒன்னாவது. வாடா. தம்பி, நீ என் புள்ள மாதிரி தான் இருக்க. என்ன யார் தான் கடத்த சொன்னாங்க? எதுக்கு கடத்த சொன்னாங்க? என்ன ஏதுங்கிற விவரத்தை கொஞ்சம் சொல்லுப்பா. அது தெரிஞ்சாலாவது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நீ என்னதான் மாத்தி மாத்தி கேட்டாலும் என்கிட்ட இருந்து எந்த பதிலும் உனக்கு கிடைக்காது. பேசாம இரு. சரிப்பா, நான் பேச மாட்டேன். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கூட. அதையும் முடியாதுன்னு சொல்லாத. தண்ணி தானே கொண்டு வர. இருப்பா, சாப்பிடறதுக்கு மட்டும் கையை அவுத்து விட்டா போதுமா? தண்ணி குடிக்கிறதுக்கும் கை வேணும் இல்ல? கொஞ்சம் அவுத்து விடுப்பா, நான் எங்கேயும் ஓட மாட்டேன். ஒரு நாள் தப்பிக்க முடியாது. சாப்பிட்றப்ப மட்டும்தான் கை அவுத்து விடணும் அண்ணன் சொல்லியிருக்காரு. அதையும் மீறி உன் கையை அவுத்து விட்டா அண்ணன் என்ன கொன்னே போடுவாரு. இதெல்லாம் நீ எதுக்கு உன் அண்ணன் கிட்ட சொல்ற? நீயும் சொல்லாத, நானும் சொல்ல மாட்டேன். தண்ணி குடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? 2 நிமிஷம் ஆகுமா? யோசிக்காதப்பா, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த உதவி கூட செய்ய மாட்டியா? சரி சரி இரு, கட்ட அவுத்துறேன். எங்க இந்த அம்மாவை காணும்? ச்சே. அண்ணா, அந்த பொம்பளை தப்பிச்சு ஓட்டானே. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்ணே, என்ன அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டானே. ஏய், இப்பதானே போனா. டேய், உன்னை நம்பி விட்டுட்டு போன பாரு, என் புதிய செருப்பால் அடிக்கணும். அவன் மட்டும் இன்னைக்கு கையில கிடைக்கல, அவனை நீ காலிடா. வாடா, போய் தேட வா. இறங்கடா. அம்மாவை எங்கேயே மறைச்சு வச்சிருக்கீங்க? ஆமா சார். டேய், நல்லா பார்த்து சொல்றா. ஆமா சார், இந்த கூட தான் சார். ஏற்கனவே இங்க வந்தமே, எப்படி மிஸ் ஆச்சு? சரி வா, வந்து காட்டு. ஓ, காட்டுறா. உங்க அம்மாவை இந்த சேர்ல தான் சார் கட்டி போட்டு வச்சிருந்தோம். ஆனா இப்போ அவங்க இல்லை சார். என்ன நடந்துச்சு, எங்க போனாங்கன்னு தெரியல சார்.
என்ன பேப்பர் இது? என்னோட குடும்பத்துல என் மகன் பிரச்சனை காரணமா நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். என்னோட தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்ல. என்ன கார்த்தி, அம்மா எப்படி எழுதியிருக்காங்க? கண்டிப்பா இது அம்மா எழுதியிருக்க மாட்டாங்க சார். ஒருவேளை திரும்ப நம்ம இந்த இடத்துக்கு வர்றது தெரிஞ்சு இடத்த மாத்திருப்பாங்களா? டேய், என்னடா வேற இடத்துக்கு மாத்த பிளான் இருந்துச்சா? இல்லை சார், இடத்த மாத்திர பிளானெல்லாம் இல்லை சார். அடி, உண்மையை சொல்றா. சார் சத்தியமா இல்லை சார், இடத்தெல்லாம் மாற்றணும்னு நினைக்கல சார். இல்ல கார்த்தி, பிளான் பண்ணி அவங்க லொகேஷனை சேஞ்ச் பண்ணல. இங்க ஏதோ ஸ்டெக்லிங் நடந்திருக்கு. உங்க அம்மா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டர் பாட்டில் சேரெல்லாம் பார்த்தா அப்படிதான் தோணுது. டேய், இந்த குடோனுக்கு வேற வழி இருக்காடா? சார் பேக்கால ஒரு வழி இருக்கு சார். கான்ஸ்டபிள் சார். சார், ஜீப்ல ஏத்துங்க. வாடா. போலாம் வாங்க சார். கார்த்தி. ச்சே, எங்க போனா? ச்சே, வாடா. இப்படி போய் பார்க்கலாம் சார். ஐயோ ஓடி வாங்களே. ஐயோ அந்த அம்மா ஹாஸ்பிடல்ல போயிட்டாங்க. அம்மா அம்மா எழுதுமா இந்த அம்மா புடிச்சு இல்ல. ஆட்டோ தான் புடிங்களா? ஆட்டோ சீக்கிரம் வாங்க, இங்க பாருங்க.
எழுந்திரிங்கம்மா. என்னாச்சுமா? ஒரு அம்மா அடிபட்டு நினைவில்லாம கிடக்குறாங்க. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும். உயிர் இருக்குல்ல? ஆ, உசுர் இருக்கு, ஆனா மயக்கத்துல இருக்காங்க. சரி, ஆட்டோல ஏத்துங்க. ஆ, அந்த அம்மா பாத்துமா, அந்த அம்மா பாத்து சீக்கிரமா ஆட்டோல ஏத்தலாம். ஏத்துங்க. பிடிங்கம்மா, பிடிங்கம்மா. பாத்து 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 ஏத்துங்க. பாத்து உட்கார வைங்கம்மா. பாத்து காலை உள்ள வைங்க. என்னடா அங்க கும்பலா இருக்கு? அது வராங்க பாருங்க, அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அதுவும் சரிதான். யாருன்னு தெரியல, அந்த அம்மா பாவம் இப்படி அடிச்சு போட்டு போயிட்டானுங்களே. கடவுள் தான் காப்பாத்தணும். ஏமா அங்க என்னம்மா கும்பலா இருக்கு? ஒரு அம்மா மேல வேன்கார மோதிட்டு போயிட்டான். பேச்சு மூச்சு இல்ல, ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காங்க. ஆமாமா. ஏமா அந்த அடிபட்ட அம்மா இந்த அம்மாவான்னு பாருங்க. ஆமா, இந்த அம்மாவே தான். இந்த அம்மாவா? நீங்க யாரு? அது இந்த அம்மா எங்க சொந்தக்காரங்கம்மா. வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்க, அதான் தேடுறோம். சரி, எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்கன்னு தெரியுமா? எந்த ஹாஸ்பிட்டல்லாம் தெரியல, ஆட்டோல தான் கொண்டு போறாங்க. சரிம்மா, நாங்க வாடி. பார்த்து. டேய் போடா. சரி. போடா. ஏய் போடு. டேய் போடா. மிஸ் ஆயிடுச்சு. எல்லாம் உன்னால வந்தது. தப்பிக்க விட்டுட்டு ரோட ஓட வேண்டியிருக்கு. யாருல போன்ல? ஐஸ்வர்யா மேடம் தான். கழுகுக்கு மூக்கு வேத்த மாதிரி கரெக்டா ஃபோன் பண்றாங்க. எடுத்து பேசுங்கண்ணே. என்னத்தடா பேசுறது? அந்த அம்மா தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு சொன்னா கழுவி ஊத்து அந்த ஐஸ்வர்யா அம்மா. அண்ணா, போன் அட்டன் பண்ணாம இருந்தா என்னமோ ஏதோ நினைச்சுப்பாங்கல்ல, எடுத்து பேசுன. என்ன இவ்வளவு நேரமா ரிங் போயிட்டே இருக்கு, போன் எடுக்க மாட்டேங்கிறா? ஓ, வேற வழி இல்ல, அட்டன் பண்ணுவோம். ஹலோ மேடம். என்னாச்சு? போன் எடுக்க ஏன் இவ்வளவு நேரம்? ஏதாச்சும் பிரச்சனையா? அது வந்து மேடம். என்ன வந்து போய் நீ இழுக்கிற? என்ன ஆச்சுன்னு சொல்லு. அது வந்து அந்த அம்மா எங்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு மேடம். தப்பிச்சுட்டாங்களா? தப்பிச்சு போற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க மேடம். அவங்க தப்பிச்சு போனாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அது நாங்கள் துரத்திட்டு தான் மேடம் ஓடணும். அப்போ அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். அடிபட்ட அந்த அம்மாவை ஒரு ஆட்டோவில் ஏற்றி ஏதோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்களாம். இங்கே பாருங்க, கண்டிப்பாக இங்கே எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கும் மேடம். நாங்கள் போய் பார்க்குறோம் மேடம். ஏதாச்சும் கோட்டை விட்டுறாத, இது யாருக்கும் தெரியக்கூடாது. கார்த்திக் கண்ணில் என்ன மாட்டின அப்புறம் அவ்வளோதான். அதெல்லாம் எதுவும் பிரச்சனையாக விட மாட்டேன் மேடம், நீங்கள் கவலையப்படாதீங்க. சரி, போனை வை. என்னாச்சு ஐஸ்வர்யா? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? சங்கர் கிட்ட இருந்து அத்தை தப்பிச்சுட்டாங்களா? போச்சா? நம்ம எல்லாருமே மாட்டணுமா? பயப்படாத, சங்கர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது ஏதோ வண்டியில அடிபட்டு. என்னாச்சு? போய் சேர்ந்துட்டாங்களா? அப்படி போய் சேர்ந்திருந்தாதான் நான் சந்தோஷமா இருந்திருப்பேனே. அவங்க அடிபட்டு மயங்கி விழுந்திருக்காங்க. ஏதோ ஆட்டோல ஏத்தி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. இந்த தகவல் தான் இப்ப வரைக்கும் வந்திருக்கு. பாத்துக்கிறேன்னு சங்கர் சொல்லியிருக்கான். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, ஒன்னும் பிரச்சனை இருக்காது. எதுனாலும் நான் பாத்துக்கிறேன், என்ன நம்பு. அபிராமி அம்மா விஷயத்துல நாம சம்பந்தப்பட்டிருக்க விஷயம் வீட்டுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்களும் நானும் இந்த வீட்டை விட்டே வெளியே போகணும். ஆனா நீங்க கூட ஒரு வாட்டி தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா வெளியே அனுப்பிடுவாங்க. இத பாரு, அதுதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, என்ன நம்பு. போ.
ஆனந்த். சாரி ஆனந்த், எல்லாமே என்னால தானே. நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வராம இருந்திருந்தா இந்த வீட்டோட நிம்மதி, இந்த வீடே சந்தோஷமா இருந்திருக்கும். உங்க அம்மாவும் காணாம போயிருக்க மாட்டாங்க. பேசாம நான் எங்கேயாவது போய் செத்து போயிரட்டுமா? ஹேய், என்ன பேசிட்டு இருக்க? இப்போ என்ன, அம்மா காணாம போயிருக்காங்க அவ்வளோதானே, கண்டுபிடிச்சிடலாம் விடு. இல்ல ஆனந்த், நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். எனக்கு நீ தாலி கட்டணும்னு மட்டும்தான் நினைச்சேன். இது நிறைவேறிடுச்சு. எனக்கு வேற எதுவுமே தேவையில்ல. இங்க பாரு, இப்போ தேவையில்லாம எதையும் யோசிக்காத. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அம்மா நல்லபடியா திரும்பி வீட்டுக்கு வந்தாலே போதும். நான் பாத்துக்கிறேன், நீ விடு. இல்ல ஆனந்த், என்னாலதான் இந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. இங்க பாரு, உனக்கு எந்த கில்ட்டியும் வேண்டாம். இப்போ நீ என்னோட ஒய்ஃப், இந்த வீட்டோட மருமக. தைரியமா இரு, நான் இருக்கேன். சிஸ்டர், அவங்கள அட்மிட் பண்ணது யாரு? இவர்தான் டாக்டர். வணக்கம் மேடம். ம். அந்த அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? உசுருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? ஆமா, அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? அவங்கள ஆட்டோல ஏற்றிட்டு வந்தேன். மற்றபடி அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன சொல்ற நீ? நான் ஒரு ஆட்டோ டிரைவர் மேடம். சவாரிக்காக வந்துட்டு இருந்தேன். வர வழியில கும்பலா நின்றுட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க ஒரு அம்மா மேலே வேன்கார மோதிட்டு போயிட்டான், அடிபட்டு கிடக்குறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாங்க. ஆட்டோவில் தூக்கி போட்டாங்க. நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். மற்றபடி அவங்கள பற்றி எனக்கு எதுவும் தெரியாது டாக்டர். ஆக்சிடென்ட் கேஸா இருக்கு. அவங்கள பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சாதான் மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். சிஸ்டர், உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் ஓகே பண்ணுங்க. டாக்டர், வாங்க சார். ஆக்சிடென்ட் கேஸ்னு டாக்டர் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க. யார் அட்மிட் பண்ணது? இவர்தான். ஆக்சிடென்ட் எங்க நடந்தது? கோகுலம் ஸ்டுடியோக்கு பக்கத்தில். ஹலோ. ஹலோ சார், நாங்க எம்ஆர்ஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றோம். 50 வயசுல ஒரு அம்மா கோகுலம் ஸ்டுடியோ பக்கத்துல ஆக்சிடென்ட் ஆகி எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. சரிம்மா, நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன். உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? இல்ல சார், அந்த அளவுக்கு இல்ல. ஓகேம்மா, நான் எல்லா ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே சார். வந்து இதுல கையெழுத்து போட்டு ஃபோன் நம்பர் எழுதுங்க. போலீஸ் வந்து கூப்பிட்டா நீங்க வரணும். சரி மேடம். நான் போனல. போலாம்.
கார்த்தி, என்னோட கெஸ்ஸிங் படி உங்க அம்மா இந்த பக்கம் தப்பிச்சு வந்திருந்தா இந்த டைமுக்கு அவங்க நம்ம கண்ணில் பட்டிருக்கணும். இவ்வளவு தூரம் நம்ம தேடி வந்தோம், அவங்க கிடைக்கலையே. எனக்கு என்னமோ இங்க இருந்து உங்க அம்மா எஸ்கேப் ஆன மாதிரி தெரியல. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை இடத்த மாத்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அந்த லெட்டரை எழுதி வச்சிருந்ததை பார்க்கும்போது உங்க அம்மாவுக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன்.